இலங்கை தீவில் இன்னும் சற்றேறக்குரிய 4 வார காலம் மற்றும் 4 நாட்களில் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்புக்கு வாக்காளர்கள் செல்ல உள்ள நிலையில் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட இலங்கையில் இடம்பெறும் பரப்புரைகளில் மணலை கயிறாக திரித்து வானத்தை வில்லாக வளைக்கும் விண்ணான கதைகளும் சொல்லப்படுகின்றன. இவ்வாறான விண்ணானங்களை கூறி அதிகாரத்தை பிடித்துக் கொள்பவர்கள் அவ்வாறாக தாம் அதிகாரத்தை பிடித்த நாட்களிலேயே பணக்காரர்கள் ஆகிவிடும் விந்தை நிலை தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் விதிவிலக்காக இல்லாத நிலையில் அதனை ஆதாரப்படுத்தும் வகையில் சில தீர்ப்புகள் இன்றும் வெளிப்பட்டன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதல்வரான SM ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்றம் 16 ஆண்டுகால கடுங்காவல் சிறை தண்டனையை விதித்து அரசியல்வாதிகளுக்கு இன்னொரு முன்னெச்சரிக்கை தீர்ப்பை வெளிப்படுத்தியது. மக்கள் சேவைக்கான வேட்பாளர் என்ற வகையில் ஒரு காலத்தில் தற்போது இடம்பெற்று வரும் உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளில் கூறப்பட்டது போலவே மக்களிடம் வாக்குகளை கோரிய இந்த அரசியல்வாதியும் தனக்கு வடமத்திய மாகாணத்தின் முதல்வர் பதவி கிட்டிக் கொண்டதும் பல ஆட்டைகளை செய்ய ஆரம்பித்தார். அவ்வாறாக அவர் பல நிதி முறைகேடுகளை செய்த நிலையில் அதில் ஒன்றாக வடமத்திய மாகாணத்தின் சேவைக்கென ஒதுக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு தொகையில் ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாவை அவர் கச்சிதமாக அமைக்குமை தற்போது ஆதாரப்பட்டு விட்டதால் அவரது அந்த மோசடிக்கு துணை நின்ற அவரது தனிப்பட்ட செயலாளருக்கும் இன்று இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் தாக்கல் செய்த இந்த வழக்கில் நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை வெளியிட்டுக் கொண்டாலும் மக்கள் சேவை என்ற கொட்டலியுடன் கமுக்கமான ஊழல் திட்டங்களை தத்தமது அடிமனங்களில் கொண்டுள்ள பல அரசியல்வாதிகள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்திலும் தமது ஓயாத முழக்கங்களை தொடரும் பின்னணியில் இந்திய பெரியனர் வீட்டு தலைமை அமைச்சரின் இலங்கை பயணம் தொடர்பான புதிய அதிர்வுகளும் வெளிக்கிளம்பி வருகின்றன. நரேந்திர மோடியும் அவரது உயர்மட்ட குழுவும் நாளை மறுதினம் மாலை ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் கால் பதிக்க உள்ள நிலையில் இந்த பயணத்தை முன்னிறுத்திய பாதுகாப்பு ஒத்திகை இன்று தீவிரமாக நடத்தப்பட்டது. இதனால் கொழும்பு மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் திடீரென வீதிகள் மூடப்பட்டு இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் நடத்தப்பட்டதால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்டு ஏதோ மாஃபியா குயின் செவ்வந்திதான் மாட்டுப்பட்டு விட்டார் என இந்த ஒத்திகையை கண்ட சிலர் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இந்த பாதுகாப்பு ஒத்திகையை உன்னிப்பாக கவனித்தவர்கள் அதில் இந்தியாவின் பாதுகாப்பு முகங்களும் பங்கெடுத்துக் கொண்டதை கண்டிருந்தால் இது ஆபரேஷன் செவ்வந்தி அல்ல, மாறாக மோடிஜியின் பயணத்தை முன்னிறுத்திய பாதுகாப்பு நடவடிக்கை என்பது புரிந்திருக்கக்கூடும். கொழும்பில் 4ஆம் தேதி மாலை தரையிறங்கும் மோடி குழு 6ஆம் தேதி வரை தலைநகர வீதிகள் மற்றும் அனுராதபுர நகர வீதிகளால் பயணிக்க உள்ளதால் இந்த பயணங்களை மையப்படுத்திய சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் எல்லாம் இப்போது ஏகேடிஆர் தரப்பால் தயாராக்கப்பட்டு விட்டன. குறிப்பாக தலைநகர் கொழும்பை விட அனுராதபுர பகுதியின் பாதுகாப்பில் அக்கறை தரப்பு சிறப்பு அக்கறை கொண்டுள்ளதால் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பயணத்தில் மோடிஜி மட்டுமல்லாமல் அவரது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இந்திய வெளியுறவு செயலாளர் உட்பட்ட அரசியல் உயர் முகங்களும் உயர் அதிகாரிகள் குழுவும் பங்கெடுத்துக் கொள்வதால் கட்டுநாயக்கா முதல் அனுராதபுரத்தில் உள்ள இலங்கை பௌத்தர்களின் முக்கிய அடையாளமான ஸ்ரீ மகா போதி விகாரை வரை பாதுகாப்பு இருக்கப்பட்டுள்ளது தெரிகிறது. அதிலும் இது ஏப்ரல் மாதம் என்பதால் 2019ஆம் ஆண்டில் இதே போன்ற ஏப்ரல் மாதத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் என்ற மிகப்பெரிய நாசகாரம் இடம்பெற்ற நிலையில் இதே மாதத்தில் மோடிஜியின் பயணமும் வருவதால் இரட்டிப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய குழுவின் பயணத்தை முன்னிறுத்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏகேடிஆரின் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவும் இந்தியாவின் பாதுகாப்பு குழுவும் தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஸ்ரீலங்காவின் மேல்மாகாண மூத்த காக்கி முகமான சஞ்சீவ தர்மரட்ன என்ற அதிகாரி ஒருங்கிணைத்து வருகிறார். மோடிஜியும் அவரது குழுவும் பயணித்துக் கொள்ளும் போது வீதிகளில் சீருடைகள் குவிக்கப்பட்டு கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதால் இந்த வார இறுதி வரை பொதுமக்கள் இவ்வாறான நிலைமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் எனவும் அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் மோடியின் இந்த பயணம் இலங்கையில் இந்திய முதலீடுகள் மேலும் அதிகரிக்க ஒரு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என அதானியின் நிர்மாண திட்டங்கள் போன்ற முக்கிய இழுபறிகள் இருந்தாலும் இந்தோ ஸ்ரீலங்கா வணிக சங்கத்தின் தலைவர் சந்தோஷ் மேனன் குறிப்பிடுகிறார்.
கொழும்பிலிருந்து இந்திய ஊடகங்களுக்கு வழங்கிய செவிகளில் இதனை ஓடி சந்தோஷமாக சொல்லிக் கொள்ளும் சந்தோஷ் மேனன் 6 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 2019 ஜூன் மாதத்தில் மோடி இலங்கைக்கு சென்றபோது இந்தியா இருந்த நிலைமை இப்போது இல்லை, இந்தியா பெரிதும் இப்போது பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டது என்கிறார். அதாவது 2019 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் இந்திய பிரிவினர் தனது பொருளாதாரத்தில் $1 டிரில்லியன் அமெரிக்க சம்பாதித்துள்ளதாகவும் அதன் நடுத்தர வணிக வகிவாகத்தை 550 மில்லியனாக விரிவுபடுத்தி உள்ளதாகவும் குறிப்பிடும் சந்தோஷ் மேனன், பெரியண்ணரின் இந்த முன்னேற்றம் சின்னத்தம்பிக்கும் சுவரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் இலங்கை தீவுக்கு அதிக இந்திய முதலீடுகளை வரவழைக்கவும் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்தெடுக்கவும் மோடிஜியின் பயணம் ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்கும் என்கிறார் அவர். உலகளாவிய ரீதியில் இந்திய வணிகத்துறை ஏனைய நாடுகளில் முதலீடு செய்த தொகை $36 பில்லியன் அமெரிக்க என்ற தொகையில் இருந்தாலும் பெரியண்ணரின் இலங்கை முதலீடுகள் ஆக 2 பில்லியனாக இருப்பது போதாது என்பது இந்தோ ஸ்ரீலங்கா வணிக பேரவை தலைவரின் கவலையாகும். இதனால் மோடியின் பயணத்தின் பின்னர் சின்னத்தம்பி வீட்டுக்கான இந்திய முதலீட்டு தொகை 3, 4, 5 பில்லியன்களாக உயரும் என்பதும் அவரது கணிப்பாக உள்ளது. ஆனால் இந்தோ ஸ்ரீலங்கா வணிக பேரவையின் தலைவரான சந்தோஷ் மேனன் சந்தோஷமாக சொல்லும் இந்த விடயம் எதிர்வரும் காலத்தில் நிரூபிக்கப்படுமா என்பது இப்போது ஒரு கேள்வி. இதற்கிடையே அனுராதபுரத்தில் மோடிஜியின் பயண பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக இலங்கை தீவில் இன்னமும் சிக்கிக்கொள்ளாத 25 வயதான மாஃபியா குயினான சிவந்தி அனுராதபுர நகரத்தில் உள்ள விடுதியொன்றில் தங்கியுள்ளதாக ஒரு தகவல் நேற்று கிட்டியது. இவ்வாறாக கிட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று அந்த பகுதியில் அதிரடியாக களமிறங்கிய அதிரடிப்படையினர் அதனை சுற்றி வளைத்து தேடுதலை நடத்தி கொண்டபோது அங்கு சிவந்தி சிக்கவில்லை. ஏறக்குறைய சிவந்தியின் சாயலில் உள்ள இன்னொருவர் அங்கு மாட்டுப்பட்டார். ஆனால் என்ன ஆச்சரியம், சிவந்தி சாயல் பெண்ணிடமும் மினி போதைப்பொருள் களஞ்சியம் ஒன்று சிக்கிக்கொண்டது. இதனை விட இன்னொரு ஆச்சரியமாக அல்லது ஆச்சரியமற்ற விடயமாக அவருடன் கூடவே ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் மேஜர் தர அதிகாரி ஒருவரும் சிக்கிக்கொண்டார். இந்த இருவரிடமும் 2 சொகுசு வாகனங்கள் இருந்ததாகவும் பல கைத்தொலைபேசிகள் இருந்ததாகவும் ஒரு தொகை நகைகளும் இருந்ததாகவும் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த இந்த இருவரும் பாதாள உலக கும்பலின் உறுப்பினர்கள் என்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை குறிப்பிடுகிறது. ஆனால் இலங்கையில் செயற்படும் பாதாள உலகத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் முகங்களுக்கு முக்கிய வகிவாகம் உள்ள நிலையில் நேற்றும் முன்னாள் மேஜர் ஒருவர் சிக்கியிருந்தமை இந்த தொடர்பை மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து மாஃபியா கிங்பின் கணேமுல்ல சஞ்சீவ போட்டு தள்ளப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சிவந்தி தீவிரமாக தேடப்பட்டு வந்தாலும் அவரது தலைக்கு 12 லட்சம் ரூபாய் சன்மான தொகை அறிவிக்கப்பட்டாலும் அவர் குறித்து தகவல்களை வழங்குவோர்களின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை இறந்து கோரிக்கொண்டாலும் அறிவிப்புகளையும் விளம்பரங்களையும் வெளியிட்டுக் கொண்டாலும் இஷாரா செவந்தி என்ற இந்த குயின் பின் இன்னமும் சிக்கிக்கொள்ளாத நிலையில் நேற்று அவரை போன்ற முகச்சாயல் பெண் அனுராதபுரத்தில் சிக்கிக்கொண்டதால் செவந்தியே சிக்கிவிட்டதான கதைகள் அதிரடியாக எழுந்து பின்னர் அதிரடியாக அடங்கியமை வேறு விடயம்.